மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் லிலோ பாஸ்கரன். முதலில் இலங்கை செய்திகள். சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக 27 அரசியல் கட்சிகள் இணைவு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக 27 அரசியல் கட்சிகள் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர். மனிதநேய மக்கள் கூட்டணியின் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய லங்கா பொதுஜன கட்சி, ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் மற்றும் தேசிய முன்னணி உள்ளிட்ட 27 கட்சிகள் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளன. இதேவேளை கலாநிதி ஐயம்பதி விக்ரமரத்ன உள்ளிட்ட ஐக்கிய இடதுசாரி முன்னணியும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 27 கட்சிகள் சமகி பல சந்தனைய புரிந்துணர்வு உடன்படிக்கையில் ஈடுபட்டுள்ளன. மனித மக்கள் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய மக்கள் கட்சி, ஜனநாயக மக்கள் காங்கிரஸ், தேசிய முன்னணி உள்ளிட்ட 27 கட்சிகள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இதேவேளை ஜனாதிபதி சட்டத்தரணி ஐயம்பதி விக்ரமரத்ன தலைமையிலான ஐக்கிய இடதுசாரி முன்னணியும் எதிர்வரும் தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது. அனுர பிரியதர்சன ஜாப்பா தலைமையில் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பல கட்சிகளுடன் இணைந்து பொதுஜன ஐக்கிய முன்னணி என்ற புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய புதிய கூட்டணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்சன யாப்பா நியமிக்கப்பட்டுள்ளார். பொதுச் செயலாளராக லசந்தர் அழகியவண்ணவும் பொருளாளராக சமார சம்பதும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிகழ்வில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர், மதத் தலைவர்கள் மற்றும் பொதுத் தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 2024 ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த கூட்டணியை அமைத்துள்ளது. எதிர்வரும் தேர்தலில் இந்த புதிய கூட்டணி கதிரை சின்னத்தில் போட்டியிட உள்ளது. செப்டம்பர் 22ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு தீர்மானம். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு சகல ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவார். அவர் ஜனாதிபதியாக தெரிவானதும் முதல் பணியாக நாடாளுமன்றத்தை மறுநாள் கலைக்கப்படும். ஊழல்வாதிகள், திருடர்கள், குண்டர்கள் நிறைந்த நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய நாடாளுமன்றத்தை பிரதிநிதிகள் உருவாக்கும் சந்தர்ப்பம் மக்களுக்கு வழங்கப்படும் எனவும் அவர் தேசிய சக்தி ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது கூறியிருந்தார். 18வது செஞ்சோலை படுகொலை நினைவேந்தல். செஞ்சோலை வளாகத்தில் இலங்கை இராணுவ படையினரின் வான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வெள்ளிப்புணம் இடைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலை வளாகத்தில் பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது இலங்கை விமானப்படையினர் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த பாடசாலை மாணவர்கள் 53 பேர் மற்றும் பணியாளர்கள் 4 பேரின் மீது வான் தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 18 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. கடந்த 2006-8-14ஆம் தேதியன்று வெள்ளிப்புணம் இடைக்கட்டு பகுதியில் உள்ள செஞ்சோலை வளாகத்தில் விமான தாக்குதல் இடம்பெற்ற அதே நேரத்தில் இன்று இந்நிகழ்வு உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த உணர்வுகளுக்கு சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் முன்னாள் வடமாகாண சபையின் உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முன்னாள் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உறுப்பினர் குகன், இளைஞர்கள், பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலியினை செலுத்தியிருந்தனர். சிகிரியாவிற்குள் நுழைவதற்கு இடைக்கால தடை. 70 பேர் குளவிக்கொட்டுக்கு இலக்கான சம்பவம். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 70 பேர் குளவிக்கொட்டுக்கு இலக்கானதை அடுத்து சீரியாவுக்குள் நுழைவது மத்திய கலாச்சார நிதியத்தால் இன்று பிற்பகல் இடைநிறுத்தப்பட்டது. குளவிகளின் அபாயம் காரணமாக இன்று 100கணக்கான சுற்றுலா பயணிகள் சீரியாவுக்கு செல்லும் வாய்ப்பை இழந்துள்ளதாக சீரியா திட்ட முகாமையாளர் துஸ்த ஹேரத் தெரிவித்தார். 26 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் 13 உள்ளூர் சுற்றுலா பயணிகளும் காயமடைந்ததை அடுத்து சீரியா பிரதேச வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பலர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறாமல் வெளியேறிவிட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார். சுற்றுலா பயணிகள் குளவி தாக்குதலை எதிர்கொள்வது இதுவே முதல் தடவை என்றும் அவர் பெரும்பாலோர் இந்த சம்பவத்தில் அதிர்ச்சி அடைந்ததாகவும் அவர் கூறுகின்றார்.
நிலவும் கடுமையான வெப்பம் மற்றும் சுற்றுலா பயணிகளின் அதிக வருகையால் குளவிக்கூடுகள் கிளர்ந்தெழுந்ததாக நம்பப்படுகின்றது. இதேவேளை குளவி தாக்குதலிலிருந்து சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நம்பப்படுகின்றது. இல்லாவிடில் பெரும் நஷ்டம் ஏற்படும் எனவும் சுற்றுலா வழிகாட்டிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். குளவி கிளர்ந்தெறும் போது அதை விரட்ட நீராவியை தெளிப்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாக திட்ட அலுவலகர் தெரிவித்தார். பயணச்சீட்டுகளை பெற்று அப்பகுதியை நுழைவதற்கு வாய்ப்பை இழந்த சுற்றுலா பயணிகளுக்கு அப்பணத்தை மீளவும் வழங்க ஏற்பாடு செய்யப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் தொடர் திருட்டு சம்பவங்கள், சிசிடிவி காணொளிகளை வெளியிட்ட போலீசார். யாழில் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளில் புகுந்து தொடர் திருட்டுகளில் ஈடுபட்டு வந்த நபர் தொடர்பான சிசிடிவி காணொளிகளை போலீசார் வெளியிட்டுள்ளனர். யாழ் மாவட்டத்தின் நல்லூர், மானிப்பாய், கோப்பாய் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அண்மை காலமாக தொடர் திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இத்திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பில் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யப்படுகின்ற நிலையில் அவை தொடர்பில் விசாரணைகள் போலீஸ் முன்னெடுத்து வருகின்றன. இவ்வாறான நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் வீடொன்றில் பதிவான சிசிடிவி காணொளியில் நபர் ஒருவர் திருட்டில் ஈடுபடும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. இதனால் குறித்த நபர் தொடர்பில் தகவல் தெரிந்தால் உடனடியாக தமக்கு அறிவிக்குமாறு கேட்டுள்ள போலீசார் அவ்வாறு தகவல் கொடுப்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என அறிவித்தனர். செய்திகளில் இனி இந்திய செய்திகள். ஆகஸ்ட் 25 வரை இந்தியா இலங்கை கூட்டு இராணுவ பயிற்சி. இந்தியா இலங்கை கூட்டு இராணுவ பயிற்சியான மித்ரா சக்தி இலங்கையின் மாதுரோயாவில் உள்ள இராணுவ பயிற்சியகத்தில் ஆரம்பமாகியுள்ளது. இந்த பயிற்சி ஆகஸ்ட் 25 வரை நடைபெற உள்ளது. 106 வீரர்களை கொண்ட இந்திய குழுவினர் இலங்கை இராணுவத்துடனான கூட்டு பயிற்சியில் பங்கேற்றுள்ளனர். இந்த பயிற்சி 2024 ஆகஸ்ட் 12 முதல் 25 வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதுடன் மித்ரா சக்தி என்பது இந்தியாவிலும் இலங்கையிலும் மாறி மாறி ஆண்டுதோறும் நடத்தப்படும் பயிற்சி நிகழ்வாகும். இதன் கடைசி பயிற்சி நவம்பர் 2003 பூனேயில் நடத்தப்பட்டது. ஐக்கிய மக்கள் சபையின் கட்டளையின் 7வது அத்தியாயத்தின் கீழ் துணை மரபுசார் சூழ்நிலையின் கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளும் வகையில் இருதரப்பினரின் கூட்டு இராணுவ திறனை மேம்படுத்துவதே இக்கூட்டு பயிற்சியின் நோக்கமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இளம் பெண் வைத்தியர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டமைக்கு நாட்டின் பல பகுதிகளில் எதிர்ப்பு போராட்டம். கொல்கத்தாவில் உள்ள அரச வைத்தியசாலை ஒன்றில் இளம் பெண் வைத்தியர் ஒருவர் அதே வைத்தியசாலையில் 3வது மாடியில் சடலமாக மீட்கப்பட்டார் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியா கொல்கத்தாவில் 2ஆம் ஆண்டு முதுநிலை வைத்தியம் பயின்று வந்த 31 வயதுடைய பெண் பயிற்சி வைத்தியர் ஒருவர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை அடுத்து இந்தியாவில் வைத்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பல நகரங்களில் வைத்திய சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பெண் வைத்தியர் கடந்த 9ஆம் தேதி இரவு நேர கடமையில் இருந்தபோது அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு இந்தியாவில் பல பகுதிகளில் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. பணி செய்யும் இடத்தில் பாதுகாப்பு அளிக்க வேண்டும், பெண் பயிற்சி வைத்தியரின் கொலை குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்த போராட்டம் நடக்கின்றன. தலைநகர் டெல்லியில் உள்ள ராம் மனோகர் லோக்கியா வைத்தியசாலையில் வைத்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலியல் வன்முறைக்கு எதிரான பதாகைகளும் கோஷங்களும் எழுப்பி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதேவேளை ஜார்க்கண்டம் மாநிலம் ராஞ்சியிலும் பெண் பயிற்சி வைத்தியர் கொலை கண்டித்து ராஜேந்திரா வைத்திய அறிவியல் கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரித்தானிய வன்முறை சம்பவம், இதுவரை 1024 பேர் கைது. வன்முறை, தீவைப்பு, கொள்ளை, முஸ்லிம்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோரை குறிவைத்து இனவரி தாக்குதல்களை உள்ளடக்கிய கலவரத்தை தொடர்ந்து பிரிட்டிஷ் அதிகாரிகள் இப்போது 1000க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்துள்ளனர் என்று போலீஸ் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவின் சவுத்பர்ன் நகரின் 3 சிறுமிகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து கலவரங்கள் ஆரம்பமாகியது. ஜூலை 29 தாக்குதல் பற்றி சமூக வலைத்தளத்தில் தவறான தகவல் பகிரப்பட்டதன் அடிப்படையில் இங்கிலாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்து உள்ள நகரங்களில் வன்முறை வெடித்தது. ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் அடையாளம் காணும் முயற்சி பரவலாக முடுக்கிவிட்டதை அடுத்து கடந்த வாரம் முதல் வன்முறை சம்பவங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர், சிலருக்கு நீண்ட தண்டனை விதிக்கப்பட்டது. போலீசாரின் சமீபத்தின் அறிக்கையின்படி 1024 பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
கைது செய்யப்பட்டவர்கள் லிவர்பூரில் நாச வேலையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 69 வயது நபரும் இஸ்பெயினின் 11 வயது சிறுவனும் அடங்குவான். இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பின்னர் வங்கதேசத்தில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களில் சிறுபான்மையினரான இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டனர். அவர்களின் வீடுகள், உடைமைகள், கோயில்கள் சேதப்படுத்தப்பட்டன. இதனிடையே இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து தலைநகர் டாக்கா மற்றும் சிட்டாங்கில் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது. இதுவரை வங்கதேசத்தில் உள்ள இந்து மற்றும் இதர சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான 205 தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் 5 இந்துக்கள் உயிரிழந்துள்ளனர். சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல் தடுத்து நிறுத்தும் நோக்கில் அந்நாட்டு இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது யூனுஸ் இந்து மாணவர்கள் மற்றும் பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். வங்கதேசத்தில் உள்ள இந்து பௌத்தம் கிறிஸ்தம் ஒருங்கிணைப்பு கவுன்சில் தலைவர் டாக்டர் நீம் சந்திர பௌமிக், வங்கதேச பூஜா உட்ஜப்பான் பிரஸ்ட் அமைப்பின் தலைவர் வாசுதேவ் ஆகியோர் முகமது யூனுஸை சந்தித்து தமது கோரிக்கையை எடுத்துரைத்தனர். இந்நிலையில் நேற்றைய தினம் முகமது யூனுஸை இந்து சிறுபான்மை தலைவர் சந்தித்து பேசினார். முன்னதாக டாக்காவில் உள்ள புகழ்பெற்ற கோயிலான தாக்கேஸ்வரி நேஷனல் கோயிலுக்கு தலைவர் ஆலோசகர் முகமது யூனுஸ் வருகை தந்தார். அங்குள்ள இந்து அமைப்பின் தலைவர்கள் பொதுமக்களிடம் கலந்துரையாடினர். அப்போது அங்கு முகமது யூனுஸ் பேசும்போது வங்கதேச மக்கள் அமைதி காக்க வேண்டும், போராட்டம் வன்முறையில் ஈடுபடக்கூடாது, யாரும் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, வன்முறை எதற்கும் தீர்வாக அமையாது, முதலில் எங்களது அரசு என்ன செய்கிறது என்பதை காணிக்க எங்களுக்கு கால அவகாசம் தாருங்கள் என்றார். இனி வருவது KV மணி டிரான்ஸ்ஃபரின் நாணய மாற்று வீதம். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.